இப்போ நம்ம நடந்து போகிறோம், எவ்வளோ எறும்பு போது பார்த்துருக்கீங்களா? நம்ம நம்ம ஒவ்வொரு எறும்பை பார்த்து தள்ளிட்டா போகிறோம் இல்லை, நம்ம பாட்டு நடந்து போகிறோம், நம்ம காலில் அகப்படுற எறும்பெல்லாம் என்ன செய்யுது? செத்து போயிடுது. அப்போ ராஜாவுக்கு முன்னால மொர்தெகாய் ஒரு எறும்பு மாதிரி தான், அவன் இன்செக்ட் மாதிரி தான். எப்படியோ அவன் மொர்தெகாய் அழிந்து போயிடலாம். ஆனால் இந்த மொர்தெகாய் எல்லாரையும் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுனால இவனுக்குள்ள யூத குலம் அழிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தபடினால கர்த்தர் இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. இன்னைக்கு நமக்கு நானும் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் யார் அந்த நபரும் அவங்களுக்கு கர்த்தர் நித்திரை வர விட மாட்டார். உங்களுக்காக கர்த்தர் பேசுவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வேதத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் யுத்தம் நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்க. இப்போ என்னோட விஷயம் தான், என்னோட செய்தி தான். அந்த ராத்திரி ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கம் வரல. அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதற்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன வரவிட மாட்டாரு? தூக்கம் வரவிட மாட்டார். என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு இதை செய்யாமல் அவருக்கு தூக்கத்தை வரவிட மாட்டார். அவர் எவ்வளவு பெரிய பாருங்க, அவருக்கு யூத குலத்தை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை. அதான் சங்கீதம் 91:14 சொல்லு, அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா. இவ்வளவு வாஞ்சை மொர்தெகாய்க்கு, இவ்வளவு ஆசை ஆண்டவர் மேல, தெய்வத்தின் மேல. அவனுடைய வைராக்கியத்தை பார்த்து, அவனுடைய வாஞ்சையை பார்த்து, அவனுடைய ஜெபத்தை பார்த்து ராஜாவுக்கு கத்த தூக்கம் வர விட மாட்டார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, உங்களுக்கு கலெக்டருக்கு ஆஃபீஸில் ஒரு காரியம் நடக்கணும்னா கலெக்டருக்கு கத்த தூக்கம் வர விடாம பண்ணவரால் முடியும். ஆணைக்கு தூக்கம் வர விடாம பண்ண முடியும். பிரின்சிபால யாரா இருக்கட்டும், அவங்க இந்த உலகத்துல எந்த பொசிஷன்ல வேணா இருக்கட்டும், எந்த மேலான அதிகாரத்துல வேணா இருக்கட்டும், ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம் அவர் செய்யணும்னா அந்த நபரை என்ன பண்ண விட மாட்டாரு? தூக்கம் வர விட மாட்டாரு. ராத்திரி நிறைய நீங்க சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, ராத்திரி தான் அவங்களாம் யோசிப்பாங்க. ஏன்னா பகல்ல யோசிக்க முடியாது. நான் கூட சில பாட்டெல்லாம் ஒரு பாட்டை எழுதி ஒரு விஷயம் கொடுத்தேன், இன்னும் பாடல, அது அந்த ஒர்க்கு போயிட்டு போல இருக்கு தெரியல. அப்போ பாட்டு நிறைய எழுதி வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் பகல்ல வராது, ஒன்னஸ் வராது. ஏன்னா உடனே ஒரு ஃபோன் வரும், யாராவது கூப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று சம்திங் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனால் ராத்திரி அப்படி இல்லை, அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும். அப்படியே நல்ல மைண்ட் வரும், செய்தியானாலும் சரி, பாட்டானாலும் சரி, எதானாலும் சரி. ராத்திரி நான் அது எழுதுனா, ராத்திரி யோசித்தா அப்படி நல்ல மூளையில வரும் அந்த வார்த்தைகள். அப்போ ராத்திரி பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாம்சன் ஆல்வா எடிசன். தாம்சன் ஆல்வா எடிசன். அவர் சொல்றாரு, அவரு ராத்திரி தான் உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணுவார், பகல்ல எல்லாம் பண்ண மாட்டார், முழுக்க ராத்திரி. அப்போ அப்துல் கலாம் சொல்றாரு, ஒரு ராத்திரி தான். அவர் பெரிய சயின்டிஸ்ட், அப்படிதானே? நம்முடைய ஜனாதிபதி இருந்தவர், இப்போ இல்ல அவர் சொல்றாரு, நான் ராத்திரி தான் என்ன பண்ணுவேன்? அதிகமா யோசிப்பேன், நான் ராத்திரி அதிகமா திங்க் பண்ணுவேன். ரைட்டர்ஸ், அப்படி எழுத்தாளர்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ராத்திரி தான் எழுதுவாங்க. அதிகமா எழுத்தாளர்கள், பாட்டு, இப்போ சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே ராத்திரி தான் எழுதுவாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஏன்னா இரவு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, எந்த தடையோ சவுண்டோ எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த மூளை, அந்த மனது எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ வருகிற அந்த தாட்ஸ், அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த ராத்திரியிலே அந்த முதல் வசனத்துல முதல் வார்த்தை வாசிங்க. அந்த ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலே, ஆமா, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வரல. அந்த ராத்திரியிலே உங்களுக்கா எனக்கா கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். நமக்கு எந்த ராத்திரியிலே